ஷெர்வானி நீ கை கட்டுறா தாலி கட்டுற மாதிரி கட்டுறா. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுட்டு இருக்கேன், நம்ம கிவ் அவே பண்ணலாமா அப்படின்ட்டு. அது எப்படி நீங்க ஓகேனா நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணிடலாம். சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. ரேண்டமா ஒருத்தருக்கு வந்து ஒரு கோட் ஷூட் நாங்க கொடுக்க போறோம். இது வந்து ஒரு பெரிய கிவ்அவேவா இருக்கும் நம்ம சேனல்ஸோட. ஒருத்தருக்கு இல்ல, 3 பேர் கொடுக்கலாம். ஒருத்தருக்கு நான் இது எக்ஸ்பெக்டே பண்ணல. 3 பேர் கொடுக்கலாம். நீங்க एक्चुअली நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒருத்தர் கேட்கலாம் அப்படினு யோசிச்சேன். மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் தேர்ட் பிரைஸ் மாதிரி கொடுத்துடலாம். 3 பேர் கொடுத்துடலாம். ஒரே மாதிரி வேணாம், 3 பேர் கொடுத்துடலாம். ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை கடை சேனல். தலைவர் வந்திருக்காரு வீடியோவில். அப்படியே கோட்மேன் இருக்குது, அப்படியே உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தலைவரை ராஜாவாக்கிட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி பயங்கரமாக இருந்தது. அது தலைக்கிட்டோம்ல, ஆடி ஆஃபரு பயங்கரமாக விட்டோம். 30% ஆஃபரில் சரியான சேல்ஸு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீபாவளி ஆஃபர் வாங்கிறதுக்கு வந்திருக்கோம். ஆமாம். எப்படி இன்னைக்கு என்ன ஆகிடலாம் உங்களை? நீ என்ன நினைக்கிறேன்? நாளைக்கு போன வாட்டி ராஜா ஆக்கி நான் உடனே உள்ள நடந்து போகும்போது ரோட்டில் நடந்த போது எல்லாரும் ராஜா வந்துட்டாருன்ட்டு ஐயோ ஒரே ஒரே இது ராஜா வராருன்னு ஃபுல்லா ஓட்டு தான் இவரு. தீபாவளி ஆஃபருக்காக வந்திருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஆஃபருக்கும் சேர்த்துமே வந்திருக்கோம் நம்ம. ஓகே, என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு கேட்டு பார்த்துருவோமா? ஆமாம், என்னென்ன ஆஃபர் கேட்டுடலாம். எக்கச்சக்கமான நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கான். கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்சி ரோட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ, தீபாவளிக்காக நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமாக நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. தீபாவளிக்கு புது மாடல் வந்துருக்கு, எக்கச்சக்கமான மாடல். இன்னைக்கு நீங்கள் பாரு, ஊரே நம்மள தான் பார்க்க போகுது. நீங்கள் அதே மாதிரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் குடோனுக்கு வந்திருக்கோம். அப்படியா? பார்த்துடலாம் நம்ம. பார்க்கலாம் என்னென்ன டிசைன் சும்மா அள்ளி தெரிவிக்கும். இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நம்ம ஓனர் நம்ம காமிக்க போகிறாரு. வாங்க கோட்டு பார்க்க போகலாம். சரிவா போகலாம். என்னடா பாரு, யாரையும் காணோம். யாருப்பா காட்ட? நீங்க தான் காட்ட போறியா? யாருப்பா அது கண்ணாடி போட்டு சும்மா கம்பீரமா நிக்கிறது? எதனா ஆஃபர் இருக்கா? ஆஃபர் இருக்குன்னா நம்ம என்னென்ன கோட்லாம் இருக்கு? ஸோ டபுள் சைட் ஷோல்டர் இருக்கு, ஷோல்டர் அறிவுக்கு இருக்கு, பிரிண்டட்ல இருக்கு, டைமண்ட் ஃபேப்ரிக்ல கூட நம்ம கிட்ட இருக்கு. இங்க பாரு, நான் போட்டிருக்க மாதிரி ஜோத்பூரி மாடல் இருக்கு. ஜோத்பூரிலே வந்து ஆரி ஒர்க் இருக்கு நம்ம கிட்ட. ஃபுல் காலர் ஆரி ஒர்க்கும் ஆஃப் காலர் ஆரி ஒர்க்கும் ஹேண்ட் ஆரி ஒர்க்கு. இந்த சைடில் ஹேண்ட் ஆரி ஒர்க்கு, ஹாஃப் சைடு ஹேண்ட் ஆரி ஒர்க் இருக்குங்க. வாங்க நான் ஃபுல்லாக காட்டுறேன். ஃபுல் காலர் ஆரி ஒர்க்கோ ஷோல்டர் ஆரி ஒர்க்கோ வச்சு வருதுங்க. அதுவும் சீப் ரேட்டில். இது இப்போ நியூ மாடலா? ஆமாம், நான் தீபாவளி ஆஃபர். நான் இது வந்து நிறைய கலர் இருக்கு போலயா? ஆமாம், நான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நான் நல்லா கலர் காட்டுறேன். நான் பிளாக் கலர். இது வந்து நல்லா யூனிக்காக இருக்கும். இது வந்து 4 கலர்ஸ் தான். இவ்வளோ கலர் 15 கலர்ஸ் கிட்ட இருக்குது நம்ம பிராண்ட. இது வந்து 2 பக்கம் ஆரி வைக்குது. இப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்து சிங்கிள் காட்டன் பாருங்கள். இது வந்து சிங்கிள் பேட்டர்ன். இந்த ஆரி வந்து சிங்கிள் காலர் ஆரி. இது வந்து நல்லா வந்து நல்லா சேல்ஸ் ஆகுது. நம்ம தீபாவளி ஆஃபரில் வந்து இந்த மாதிரி நல்ல வெயிட்டான பீஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் கைஸ். இப்போதைக்கு இங்கே ட்ரெண்டிங் இதுதான். ஆமாம், இதுதான் ஒன்று ட்ரெண்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் பாட்டில் க்ரீன் கலரு. இது வந்து இப்போ யாருமே போடாத கலர். லைட் கலருக்கும் போடலாம், ஃப்ளார் கலருக்கும் போடலாம். நம்மகிட்ட எல்லாம் யூனிக் கலர். இந்த கலரு யாருமே போடாத கலர், யூனிக் கலர் இது பாட்டில். நம்மகிட்ட சைஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். அதேமாதிரி ஃபிட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி டெய்லர் வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. டியூட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் மாடல் பார்த்துருவோமா ப்ரோ? பார்க்கலாமா ப்ரோ? இது வந்து இது வந்து உல்டா எஸ் மாடல். சரியா இருக்குல்ல? லேண்ட் ஆரி இருக்கு. ஆமாம், இது 2 சைடும் வருவாங்க. அதில் இதில் வந்து காலர் ஆரி இருக்கு. உங்களுக்கு வந்து ஷைனிங் மெட்டீரியலோட வந்துடும். எப்படி இருக்கு ராஜா? எப்படி இருக்காரு பத்தியா? எனக்கு மாதிரி ஒயிட்டா இருக்கு. உங்களுக்கு இது எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். சூப்பரா. சரி, இது வந்து ஒன் சைடு ஷோல்டர் ஆரி இருக்கு. வித்தவங்களே உங்களுக்கு டை வந்துரும், செயின் வந்துரும். இது எல்லாமே 5 பீஸ் தான்ல? எல்லாமே 5 பீஸ் தான். இது கோல்டா இது செயின்? ஆமாண்ணா. கோல்டா? கோல்டு இல்லைண்ணா. சரி, இது கோல்டு தானா? நம்மகிட்ட 5 லேயர்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கோட் இருக்கும், வேஸ்ட் கோட் இருக்கும், அதே மாதிரி உள்ள வந்து பேண்ட் இருக்கும். இது வந்து டையும் இருக்கும். எல்லா செட்டுமே சேர்த்து
இது என்ன ஸ்டைலு? இது வந்து பாக்கெட் செயின். மொத்தம் 15 கலர் இருக்கான். நேரில் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிடுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரிண்டட் மாடல் போகலாம். தீபாவளிக்கே நம்ம வந்து பிரிண்டட் மாடல் காமிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக இருக்கவங்களுக்கு போடலாம். இது இப்போ ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு அந்த மாதிரி பிரிண்டானது. இப்போ நம்ம வந்து பார்த்தா போ டிஃபரெண்டாக இருக்கும். ப்ரோ மாடல் நல்லா இருக்கும். இது வந்து பெரிய போ, இது புது மாடல். இந்த போ வந்து இதில் பெருசாக வருமா? ஆமாம். அதோட இந்த வந்து டைமண்ட் கிளாத்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்கும். அதுவும் நம்ம கிட்ட வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தீபாவளி ஆஃபர் கிடச்சிருக்கு. இது வந்து பிளாக் லைட்டாக இருக்கவங்களுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்கும் பாருங்களேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தீபாவளிக்கு புதுசாக இந்த நல்ல பேட்டர்னை பார்ப்போம். ஷைனிங் மெட்டீரியலுங்க. என்ன ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கு. பார்ட்டிக்கெல்லாம் போட்டுன்னு போனால் அல்லும் பண்ணுறேன். பார்ட்டி அந்த ஷோ லைட்டில் போட்டால் அப்படியே தகன்னு மின்னுவீங்க. அதுவும் இந்த பாக்கெட் செயினோட வந்து நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்கு. நேரில் வந்தீங்கன்னா நான் ஃபுல்லாக காட்டுறேன். எக்கச்சக்கமான கலர் இருக்கு. எல்லாம் லைட் கலர் டார்க் கலர்லாம் இருக்கும். நம்ம டார்க்காக போடுறவங்களுக்கு லைட் போடனா, லைட்டாக இருக்கவங்களுக்கு டார்க் போடலாம். பேஸ்டல் கிரீன் கலரு. இது வந்து பேஸ்டல் கலரில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கோட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க. இது வந்து குவீன் கலருங்க. இது வந்து ரொம்ப யூனிக்கான கலர். இந்த கலரை பாருங்க. ஐஸ் ப்ளூ வித் உங்களுக்கு வந்து கோல்டு பாக்கெட் செயின் வந்துடும். ஐஸ் ப்ளூ. அதே மாதிரி உங்களுக்கு பிரிண்டட் டை வந்துடும். நெக்ஸ்ட் வந்து புது நன்மைக்கு நிறைய பேர் கேட்டு வராங்க. இது வந்து ஒயிட் கலருங்க. இது வந்து ஸ்டேஜில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய கிறிஸ்டின் பீப்புள் வந்து நம்ம கடைக்கு விசிட் பண்ணும்போது இந்த மாதிரி புது நன்மைக்காக ட்ரெஸ் கேட்குறாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து இது தீபாவளிக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குதுங்க. விட்டு வந்து உங்களுக்கு நல்லா பிரிண்டட் டை வந்துடும். ஹோல்சேல்லே செம்மையாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு ரெண்ட்டுக்கு எவ்வளோ எடுப்பீங்களோ அதை வந்து நீங்கள் ஒரு கோட்டா வாங்கிட்டே போயிடலாம். அந்த மாதிரி இருக்கும் ப்ரைஸ்லாம். கடைக்கு வந்தீங்கன்னா எவ்வளோ வேணால் அள்ளிட்டு போங்க. ரேட்டு பர்ஃபெக்டாக பண்ணி தராங்க. ஃபுல் கோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பிளேசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1500 1000லேருந்துலாம் நிறைய ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் மாடல் போயிடலாமா? அது என்ன ப்ரோ பயங்கரமாக இருக்குது. செம்மையாக இருக்குது. அந்த கோட்டை என்னது? டைமண்ட் இது. ஜப்பான் டைமண்ட் ஆரி ஒர்க். இது பேர் ஜப்பான் டைமண்ட். செம்மையாக இருக்குல்ல? பேர் வந்து ஜப்பான் டைமண்ட் ஆரி ஒர்க் கைஸ். டையும் பிரிண்டட் வந்துடும், கோட் பிரிண்டட் வந்துடும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு. பாருங்க. எல்லோ பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கோட்டும் நம்மளுக்கு வந்து இங்கே டைமண்ட் வந்துடும். டையும் டைமண்டாக வந்துடும். எல்லாமே டைமண்ட் ஆகும். எல்லாமே சுத்த டைமண்ட். பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க. இது வந்து நம்ம கோல்டு கீ செட் போட்டால் ராயலாக இருக்கும் கைஸ். இதே நம்ம கிட்ட வந்து நல்ல வெயிட்டான பீஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல நம்ம கிட்ட கிடைக்குது. இதெல்லாம் வந்து பாஸ்டல் கிரீன். இது என்ன கலர்? பாஸ்டல் கிரீன். பாஸ்டல் கிரீனா? இது வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டட் பாஸ்கல்ஸ்ல. பாஸ்கல் யூனிட். ராஸ்கலா? என்னது? பாஸ்டல். பாஸ்டல். இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட லைட்டா டை வெரியர். டை வடிக்குது. இது வந்து நம்ம கிட்ட கோல்டன் கீ செயினோட இருக்கு. ஆஃபீஸ் ரைட்டிங்க. டபுள் டை. ரைட். வா. இங்க பாருங்க இத. இதெல்லாம் வந்து வெயிட்டான பீஸ். இது நம்ம கிட்ட அந்த தீபாவளி ஆஃபர்லாம் நிறைய பேர் வருவாங்க. இந்த க்ளாத்தே வந்து ஷைனிங் க்ளாத்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஷைனிங். பார்ட்டிக்கு இந்த மாதிரி போட்டு போனோம்னு வச்சுங்களேன். அவ்வளோதான். டிஸ்கோவுக்கு போகலாம். என்ன ஒரு இது டைமேனா? நல்லா இருக்குல்லடா. ரொம்ப நாளா நான் வந்து சின்ன டை கட்டி பார்க்கணும். நான் உங்களுக்கு ஒரு டை கட்டி வரேன். தான் ஏறல. பரவாயில்ல. டை வச்சிருக்கா? டேய் நீ கை கட்டுறடா, தாலி கட்டுற மாதிரி கட்டுறடா டேய். தம்பி இது என்ன டை? இது என்ன டைப்பா? இது வந்து ஹோல்சேல் டைனா. இது வந்து கோட்லயே வர டை. இது வந்து நம்ம இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெடிமேடா வருது. ரெடிமேடா வருது. இது வந்து நம்ம டை கட்டறது. இது வந்து பாத்தீங்கன்னா சமோசா போட்டு கட்டணும். ஓ, இது நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்கூல் டை பயங்கரமா படிப்புலாம் என்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் மார்க்கு தான் வாங்குவேன் எப்பயுமே கடைசியில இருந்து. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டையை வந்து கட்டிட்டு வர சொல்லுவாங்க. பயங்கரமா அப்போ சின்ன வயசுலேருந்தே நான் கட்டுவேன். இப்போலாம் வந்து நம்ம டை கட்டுறதுக்கு சோம்பேறித்தனை போட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டை தான் வாங்குறாங்க. அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டை வந்து ஆர்டர் பண்ணுறோம். சரி. இது இப்படி தானே கட்டணும்? இது எப்படி நல்லா இருக்கா பார்த்து சொல்லு. நான் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. சமோசா டை. ஏன் சமோசா வர மாதிரி இல்லையா அதில்? இல்லை, சமோசா நல்லா பரட்டி ஏதோ பண்ணுறாரு சமோசா டை. அதான் வந்து யாரும் சமோசா வரலையே. அப்போ இது மூணு வயசுலேருந்து கட்டின டைடா இதெல்லாம். எப்படி இருக்கு டைங்க? சமோசா செஞ்சுட்டாரு இதில். நல்லா இருக்கா? சம்பவமான சமோசா. அடுத்தது வேற என்னென்ன தலைவர் இருக்கு? டை மேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன பசங்களுக்குமே இருக்கு. ஒரு வயசு ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 year. பார்த்தீங்கன்னா 0 சைஸ். இதெல்லாம் 0 சைஸ் கைஸ். இதில் வந்து நம்ம கிட்ட டைமண்டு வித் ஆரி ஒர்க்கு, அதோட ஷைனிங்காக இருக்குது. ஆமாம், வெல்வெட் கிளாத் வித்து ஷைனிங் ஆரி ஒர்க்கு.
இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா பர்த்டேக்கெல்லாம் ஃபஸ்ட் பர்த்டேக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த மாதிரி வெயிட்டான பீஸ் எங்கேயும் கிடைக்காது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பீஸு, இது வந்து 5 பீஸ், அதாவது ஷர்ட்டோட வருது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குது. இது வந்து பிளாக். இது எந்த வயசு? இதெல்லாம் வந்து 0 தான். இதில் வந்து பிரிண்டட் மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து டைமண்ட் டச் வந்து இது டீனேஜ் பசங்க போகிற மாதிரி இருக்கு. ஆமாம், இது வந்து 8 வயசு பையங்களுக்கு பசங்களுக்கு போகிறது. இது வந்து வெல்வெட் கிளாத்தில் வந்து பூ மாடலில் வரும். வெல்வெட் கிளாத்தில் வந்து பூ மாடல். இதுலேயே வந்து டை உங்களுக்கு வந்துடும். டை வெஸ்கோட்டு காலர் மட்டும் நம்மளுக்கு வந்து ப்ளூ இந்த மாதிரி வெல்வெட்டில் வந்து. நான் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் என்னென்ன இருக்கும்? 1500 ஆரம்பி. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 1500லேருந்து இருக்கு. அடா பாவிகளா, நான் போய் ரெண்ட்டுக்கு கேட்டாவே 3000 4000 5000. அதுதான் எங்க ஸ்பெஷாலிட்டியே. 10 வயசு சூப்பர் பாருங்க. இங்க பாரு. 10 வயசுக்குலாம் போட்டிங்கன்னா இது வந்து காலர்லேயே வந்து உங்களுக்கு டைமண்ட் மாதிரி ஏய், உன் பையனுக்கு வாங்கி போடுறான். உன் பையனுக்கு எப்படி 10 வயசு? எங்க இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 சைஸ்லேருந்தே இருக்கு. 0 சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது வரும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து டபுள் சைஸ் சொன்னலாரி இருக்குது. அப்பா பையனுக்கும் இது மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி பெரியவங்களுக்கு பார்த்துருப்போம் இதே மாதிரி. ஆமா, அதாவது அப்பாவும் பையனும் பேரிங் பண்ணிக்கலாம். நம்ம பேரிங் பண்ணிக்கலாம். டாட் சைட் காம்போ இல்லனா வந்து அண்ணன் தம்பி காம்போ எதா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பீஸ் அள்ளிட்டு தான் போவீங்க. கேரண்டி கொடுக்குறேன். வாங்க. சரி, எனக்கு எதனா ஒன்று எனக்கு செட் ஆகிற மாதிரி ஒன்று காட்டுங்களேன். ஒன்று எடுத்துகிட்டு போவோம். வந்துட்டோம். உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டுறேன், நீங்க பாருங்க. இப்போ அண்ணன் கோட் செட் போட போறாரு. நீ போடலடா, எனக்கு தாலி கட்டு எடுத்து விட்றா. நீ பாட்டுக்கு எதுவும் கட்டி விட்ட. போன வாட்டி ராஜா வாக்குனதுக்கே என்னமா அழப்புற, இந்த வாட்டி என்ன போதோ தெரியலையா? ராஜா இல்ல ஜமீன்தார் ரைட்டாரு போன வாட்டி. இந்த வாட்டி ராஜாவா போறாரு. என்ன சார் சாப்பிடுறீங்க? இதில் மட்டும் எனக்கு ஒரு இமேஜ் வேணும். அது ஒரு 4-5 இடத்துல கட் அவுட் வைக்க வேண்டியது வேலை இருக்கு. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நான் இப்படி போடுவேன். முன்னாடி போடுறது பின்னாடி நின்னா முன்னாடி போடும், முன்னாடி நின்னா பின்னாடி போடும். அவ்வளோதான். ஆஹா, கம்பீரம் வந்துச்சு பாங்க. ராஜா கம்பீரம். அப்படியே டக்கின் பண்ணிட்டு இந்த மாதிரி போனீங்களா வச்சுக்கோங்களேன், ஃபிட் செக் பண்ணலாமா? செக் பண்ணலாம். அவங்க டெய்லரிங்களா தச்சு ஃபிட் செக் பண்றாங்க. அண்ணன் போட்டு நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லர் அக்கா வைப் வந்துருச்சு நம்மளுக்கு. இந்த ஃபிட்டிங் பாருங்க ஜி, எப்படி இருக்கு ஃபிட்டிங்? ஃபிட் பாருங்க. ஃபிட் எப்படி இருக்கு? அருமையா இருக்கா இந்த அம்சம்? ஃபிட் எப்படி இருக்கு? அருமையா இருக்கா இந்த அம்சம்? பாருங்க அப்படியே பின்னாடி பாருங்க, பின்னாடி இந்த ஃபிட் பாருங்க. முதுகு ஆஹா எப்படி ஃபிட் செம்மையா இருக்கா? இந்த ஃபிட் எப்படி இருக்கு? செஸ்ட் ஹிப் ஃபிட் பாருங்க. ஷோல்டர் ஃபிட் பாருங்க. ஷோல்டர் ஃபிட்டை பாருங்க. இங்க பாரு எப்படி பயங்கரமா இருக்கா? கோட் வேண்டாம், கோட் மேன் வாங்க. ஆனா இப்படி இப்படின்றாரு. அவ்வளோ போட்டுருந்தோம். வெஸ்கட் பிடிச்சிருக்கு போல. கேட்டரிங் சர்வீஸ் மாதிரி இருக்கிறது. எவ்வளோ அழகா ஐடி சர்வீஸ் மேன், ஐடி மேன் மாதிரி அம்சமா இருக்கு. ஐடி சர்வீஸ் மேன் அவரே சொல்றாரு. ஐடி சர்வீஸ் மேன் அம்சமா இருக்கு. என்ன மாதிரி கேட்டரிங் மேன் மாதிரி இருக்குன்னு சொல்ற ராஸ்கல். இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் என்ன மாடல்லாம் பார்க்க போகிறோம்? இப்போ பாருங்களா, மாப்பிள்ளை குத்தாயிடுச்சு. மாப்பிள்ளைக்கு போட்டால் சூப்பர் இருந்துச்சு. மாப்பிள்ளைக்கு இப்போ வந்து மாப்பிள்ளை தம்பிங்களுக்கு கொஞ்சம் பிளைனாக நல்லா லுக்காக காட்டுறேன் பாருங்கள். அது முடிஞ்சால் ஜோப்பரி காட்டுறோம் உங்களுக்கு. சரிங்களா, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேட்டர்ன் பாருங்கள். வாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி எக்கச்சக்கமான மாடல்ஸ் வச்சுருக்காங்க. 1,000 கோட்டுகள் 1000 கோட்டுகள் சூப்பர். எல்லாம் 6 வச்சு டிஃப்ரெண்ட்டாக ரேட்டு பிரச்சனை இல்லை. சரிங்களா, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். இந்த கோட்மேன் ஷாப்பினிலே கோட்மேன் வந்தாலே போதும். எப்பவும் அள்ளி போயிடலாம். நீ கோட்மேனுக்கு கோட்டு பார்த்தால் தெரிந்துவிடும், அள்ளி சென்றால் முடிந்துவிடும். இப்போ ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தீபாவளிக்கு வந்து சேர்வானி லாங் சேர்வானி வருது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்தது. ஜஸ்ட் இதை பாருங்கள். நான் காட்டுறேன். கலர் சொல்கிறேன், கலர் சூப்பராக இருக்கும். ஷெர்வானின்னு சொன்னீங்களே? ஆமாம், லாங் சேர்வானி. இது ஷாருக் கான் ஷெர்வானி சொல்லுங்கள். சிறுவாணி சிறுவாணி இல்ல, சிறுவாணி இல்ல, சிறுவாணி யாரு இல்ல, சிறுவாணி யாரு இல்ல, சேர்வானி ஷெர்வானி சிறுவாணி சேர்வானி ஷெர்வானி
ஷெர்வானி ஷெர் 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 ஷெர்வானி ஷெர்வானி அதான் இது போயிட்டு தான் இருக்கு. ஷெர்வானி நீங்க எடுத்து காட்டுங்க. நீங்க சொல்லுங்க, நான் எடுத்து காட்டுறேன். ஷெர்வானி ஷெர்வானி. ஷெர்வானி ஐயோ எனக்கே ஷெர்வானின்னு வருது. ஷெர்வானி 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 பார்க்க போறோம். கடவுளே இந்த ஷெர்வானி காட்டுங்க. ஷெர்வானி இந்த ஷெர்வானியா? ஆஹா, இதென்னடா ஷெர்வானிக்கு வந்து சோதனை. பொதுவாக எதுக்கு நான் போடுவாங்க ஷெர்வானி? இதுதான் இது எதுக்கு போடுவாங்க? இப்போ வந்து இது பாருங்க, தீபாவளி வருதுல்ல, தீபாவளி ஓ, போட்டு பாருங்க. ஃபங்க்ஷனுக்கு. இப்போ இது மாதிரி வச்சு வெடிச்சோன்னு வச்சிங்களேன், பக்கத்தில் இருக்க எல்லாம் நம்ம தான் இது பார்ப்போம். போடுவாங்க, பக்கத்துலேயே வெடிச்சிரும் ஓடி இது போடுவாங்க, இல்லை பாதி போடுவாங்க. யோ நல்லா இருக்கு. ஃபிட் செக் பண்ணலாமா? ஒரே டெய்லர் அக்கா வைப்ஸா? நல்லா இருக்கே. சரி, நான் ஒரு கிளிக் எடுத்துக்கிறேன். இது போட்டு சரிங்களா, தீபாவளிக்கு நின்று டப்பாஸ் தான் வெடிக்கணும். அக்கா சொல்லுங்க, கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா கலெக்ஷன்ஸ்லாம்? Collectionலாம் நீங்க சூப்பரா எக்ஸ்பெக்ட் இருக்கு. பண்ணது உங்களுக்கு கிடைச்சதா? கிடைச்சிருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே கண்டிப்பா எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்க. ஓகே. ஓகே எப்படி கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது? நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. இங்கே நிறைய கடை போய் பார்த்தோம். நாங்கள் நினச்சது கிடைக்கல. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்த பிறகு எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கிடச்சிருச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடச்சிருச்சு. ப்ரைஸ்லாம் எப்படி இருக்கு? ப்ளஸ் வந்து Price- ஃபிட்லாம் எப்படி இருந்தது? இல்லை, ஃபிட்டிங் அவனுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. மோஸ்ட்லி அவனுக்கு வந்து சைஸ் எங்கேயுமே கிடைக்காது. அதனாலே நாங்கள் போன இடம்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இங்கே எல்லாமே அவனுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. ஓகேக்கா கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லுங்க, கண்டிப்பாக. ரெஃபர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. ஓகேக்கா தேங்க்யூ. ஹலோ ப்ரோ, எங்கேருந்து வரீங்க? பொருட்பட்டியிலேருந்து வருது. பொருட்பேட்டை. எங்கள் வீடியோ பார்த்து வந்தீங்களா நீங்கள்? யூடியூப்பில் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்து எப்போ எடுத்தீங்க இந்த கோட் இது? இது வந்து 2 days இருக்கும். சரி, எடுத்து என்ன பண்ணாங்க உங்களுக்கு? அடுத்து ஸ்டிச்சிங் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க. இல்லை, இதுக்கு மேலே நீங்கள் போட்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது இந்த கோட்டை உங்களுக்கு? புதுசாக இருந்தது, இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி ரேட் எப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு பார்த்து? ரேட்டு பரவாயில்ல, கம்மியாக தான் இருந்தது. மற்ற இடத்துல கம்பேர் பண்ணி எப்படி இருந்தது நம்ம ரேட்? உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி பக்கா ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்படி இருக்குது? உங்கள் பாடி ஃபிட்டிங் தகுந்த மாதிரி கொடுத்துருக்கமா? கரெக்டாக இருக்கா? திரும்ப கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அளவு தைச்ச மாதிரி இருக்கும் ஃபிட்டிங். சில பேர் நினைப்பாங்க ஒரு ஃபிட்டிங்லாம் எப்படி நம்ம சைஸ்க்கு செட் ஆகுமா, நல்லா தைச்சி தருவாங்களா, ஃபிட்டிங் பண்ணி கொடுப்பாங்களான்னு யோசிப்பாங்க. பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் பண்ணி சூப்பராக கொடுத்துருவோம். நம்ம ரெடிமேட் தான், ரெடிமேடே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி நான் உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். மேட்சிங் டை, போ, வேஸ்ட் கோட்டு, பேண்ட், ஹேண்ட் லென்த் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம் பிரதருக்கு. சில பார்த்தீங்கன்னா பிரதருக்கு வந்து ஷோல்டர் கொஞ்சம் ப்ராடு, நெக்ஸ்ட் சைஸ் கொடுத்தா அவர் ஆர்டர் பண்ணி கொடுக்கணும் அவர் சைஸ். அதனால தான் இதுக்கு இந்த மாதிரி டைம் எடுத்தோம். நம்ம 1 day எடுத்து கொடுத்துட்டு அவர் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். இவருக்கு சின்ன சைஸ் படாலும் பார்த்தல, பெரிய சைஸ் படாலும் பார்த்தல, இப்படிலாம் ஒருத்த சைஸ் நம்ம செட் பண்ணி கரெக்டாக ஷோல்டர் விட்டு ஜிம் பாடி மாதிரி வச்சுருக்காரு பிரதர். அதனால் ஷோல்டர் மட்டும் ப்ராடாக இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். இன்ஸ்டா பேஜை பார்த்து தான் வந்திருந்தோம். கால் பண்ணி கேட்டோடனே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நான் சாம்பிள்ஸ் கேட்டிருந்தேன், எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே ஆன் டைமில் அனுப்பிச்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்தோம். நான் மரமல் நகர்லேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. டேட்ச் அண்ட் காம்போ எப்படி கரெக்டாக ஃபிட் ஆச்சா உங்களுக்கு? கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு, அவங்களே மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பர். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே செகண்ட். மைக் சரி, பாய் பாய். பாய். பாய் சார், பாய் பாய் டாடா பாய் சார், பாய். டாடா. வாங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கல்யாணம் எப்படி முடிஞ்சது? எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சதா இல்லையா? பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அவரு 2வது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டீங்களா? ஆடி ஆஃபர் எப்படி நான் போச்சு? சூப்பராக போச்சு. நீங்கள் 2 பேரும் அட்டகாசம் பண்ணிட்டீங்க. நம்ம ஆடி ஆஃபர் போட்டு கஸ்டமர் ரெகுலராக வந்துட்டே இருந்தாங்க. ஆடி ஆஃபர் போட்டேன்னு எங்கேயுமே கொடுக்க மாட்டேன். அது ஃப்ரெஷ் பீஸ் ஆடி ஆஃபர் கொடுத்தோன்னே கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க வந்தவங்கலாம். ஏன்னா ஆடி ஆஃபர் எல்லாம் பழைய ஸ்டாக் பீஸ் தான் கொடுப்பாங்க, நீங்கள் என்ன ஃப்ரெஷ் பீஸே கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக தான் போனாங்க கஸ்டமர். வந்தால் எல்லாருமே ஆடி ஆஃபரில் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கேண்ணா
ஃபர்ஸ்ட் ப்ரைஸே வாங்கியிருக்கோம், ஸ்டாக் ப்ரைஸ் இல்லாமல் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக பண்ணவங்க இருக்கா. கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொன்னாங்க கஸ்டமர். ஸோ யூடியூப் சேனலை பார்த்துட்டு சொன்னோன்னே இன்னும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி இன்னும் சூப்பராக கஸ்டமர் எப்படி மாப்பிள்ளை மாதிரி நாங்களே கவனிச்சு அமிச்சிட்டோம். இப்போ ஆடி ஆஃபர் நம்ம பார்த்தோம். ஆமாம், அதில் கலெக்ஷன் செம்மையாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அதான் ஆடி ஆஃபர் போட்டதில் கல்யாண மாப்பிள்ளை நாங்களே நல்லா கவனிச்சு அமிச்சிட்டோம். வந்த மாப்பிள்ளை எல்லாத்தையுமே வாங்க ரேட்டில் கவனிக்கும்போது நாங்களே கவனிச்சு சூப்பராக கோட் ஷூட் கொடுத்து சூப்பராக அனுப்பிச்சு விட்டோம். இப்போ வந்து நாங்கள் தீபாவளிக்காக வந்திருக்கோம். எப்படி தீபாவளிக்கு எங்களுக்கு ஆஃபர் கொடுப்பீங்களா? நாங்கள் அதை விட வேற ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதெல்லாம் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக உங்கள் யூடியூப் சேனல் பார்த்து வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துமே நீங்கள் சொல்ல மாதிரி ஆஃபர் கண்டிப்பாக இருக்கும். தீபாவளிக்குமே பார்த்தீங்கன்னா 30% ஆஃபர் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து கல்யாண மாப்பிள்ளைங்கன்னாவே ஸ்பெஷல் ஆஃபர் தான் நினைப்பாங்க. கல்யாணம் ஒரு பழமொழி இருக்குது, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் சொல்லுவாங்க. கல்யாணம் வாங்குறதே பெரிய டாஸ்காக இருக்குது. கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளையோட பார்த்தீங்கன்னா அவங்கள டென்ஷன் ஆகிடுவாங்க. என்னடா கல்யாணம் வச்சுட்டாங்களே, இவ்வளோ செலவு பண்ணணும் அவ்வளோ செலவு பண்ணணும், ட்ரெஸ்ஸுக்கு ஆகணும்னு 50,000 1 லட்சம் சொல்லுவாங்க. நம்ம கடைக்கு வந்தால் மாப்பிள்ளைக்கு வந்து வெறும் 5,000 ரூபா போதும் ஸ்டார்டிங்கில். அதோட கம்மியில் இருக்குது, அதோட ஜாஸ்தியில் இருக்குது. அவங்க தகுந்த மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக, சீப் அண்ட் பெஸ்ட்டாக பக்காவாக கல்யாணம் மாப்பிள்ளை சூப்பராக கொடுக்கலாம். கல்யாண மாப்பிள்ளை கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 25,000 30,000 ட்ரெஸ்ஸுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பேசிக்காக என்ன இருக்கும் சூப்பர் குவாலிட்டியாக கொடுத்துருவோம் பேசிக்கலேயே. அதுதான் நம்மளோட கடையோட ஹைலைட்டு. நீங்கள் தேடி வந்து பாருங்கள், வந்து பார்த்து மேலே குடலில் செக் பண்ணி பாருங்கள். எல்லா குடலையும் ஒவ்வொரு செக்ஷன் தனித்தனியாக வச்சுருக்கோம். சூப்பர்ண்ணா. நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று கேட்டுட்ருக்கேன், நம்ம கிவ்அவே பண்ணலாமா அப்படின்ட்டு. அது எப்படி நீங்கள் ஓகேனா நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணிடலாம். சொல்லுங்கள், என்னன்னு சொல்ல வரீங்க சொல்லுங்கள். கோட்மேனோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே எங்களோட யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு கிவ்அவே கொடுத்துடலாம், ஒரு கோச் கொடுத்துடலாம். அது நம்ம பிளான் பண்ணி தான் இருக்கணும், கொடுத்துடலாம். அது இப்போ நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ஜனவரி 1st வீக்கில் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ 2 மந்த்ஸில் பண்ணால் நியூ இயர் அன்றைக்கி நம்ம நியூ இயர் அன்றைக்கி கொடுக்குற மாதிரி பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி அப்படி கொடுக்குற மாதிரி இல்லை, டிசம்பர் 31st செலெக்ஷன் பண்ணிவிட்டு 1ஆம் தேதி கொடுத்துற மாதிரி பண்ணிடலாம். சரிண்ணா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்ஸ், அதாவது மைக்ரேட்டர்ஸ் ப்ளஸ் வந்து வெரைட்டி ட்ராக் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட கோட்மேன் அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதையுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் அதுலேருந்து ஒரு லிஸ்ட் எடுப்போம். லைக் வந்து யார் யாரெல்லாம் வந்து கோட்மேன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் எடுத்து அதுலேருந்து ரேண்டமாக ஒருத்தருக்கு வந்து ஒரு கோச் ஷூட் நாங்கள் கொடுக்க போகிறோம். இது வந்து ஒரு பெரிய கிவ்அவே இருக்கும். நம்ம சேனல்ஸோட ஒருத்தர் கிவ்அவே 3 பேர் கொடுக்கலாம். ஒருத்தருக்கு நான் இது எக்ஸ்பெக்டே பண்ணல. 3 பேர் கொடுக்கலாம். ஆக்சுவலா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒருத்தர் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். மாதிரி ஃபர்ஸ்ட் 3 பேர் தேர்ட் பிரைஸ் பேர் கொடுக்கலாம். 3 பேர் கொடுக்கலாம். ஒரே மாதிரி வேணாம், 3 பேர் கொடுக்கலாம். இது எக்ஸ்பெக்டே பண்ணல. கண்டிப்பா ஒன்னு கொடுத்தா யாருக்கும் சாரி சொன்னாக மாட்டாங்க. என்னடா ஒன்னு தான் யாருக்கு கிடைக்குமா பெஸ்ட்னு பார்ப்போம். நாங்கள் ரேண்டமா இதுவுமே நாங்கள் வீடியோ போடுறோம். ரேண்டமாக 3 பேர் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். அந்த ரேண்டமாக செலக்ட் பண்ணுற 3 பேரில் 3 பேருக்குமே நாங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். அது அவங்க விருப்பப்படி அவங்களே செலெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தான் கிடையாது. நேம் லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா போதும், அவங்களே செலெக்ஷன் பண்ணி அவங்களே போட்டு அவங்களே எடுத்துக்கலாம். அது கிடையாது. அந்த 3 பேர் நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சொல்லலாம், அவங்க மூலியமாக கூட நம்ம கொடுக்கலாம். நீங்கள் தான் வரணும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தால் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் இருப்பாங்க, மேரேஜ் ஆக போகிறவங்களும் அந்த ஆஃபர் கொடுக்கலாம். நீங்கள் யாரை காமிக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படி திருப்பி கோட் சூட்டு போகணும்னு நினச்சிருப்பீங்களா? அது கிடையாது. உங்கள் பிரதர் இருக்கலாம், சிஸ்டர் மேரேஜ் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு இருக்கலாம், ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் இருக்கலாம், அந்த மாதிரி கூட நம்ம மாற்றி கொடுக்கலாம். ஒன்றும் இது கிடையாது. சூப்பர்ண்ணா. நான் இது எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்போ தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்குது பயங்கரமாக. இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிறைய பேர் பயன்படுத்தோம். கண்டிப்பாக மக்கள் நிறைய பேர் காசு 10,000 20,000 கொடுத்து கோட் ஷூட் எங்கெங்கே எடுப்பாங்க. அதெல்லாம் வேணாம், கம்மியான ரேட்டில் நம்ம சூப்பரான குவாலிட்டியாக சூப்பர் பீஸாக நம்ம கொடுக்கலாம். கண்டிப்பாக தீபாவளி ஆஃபரும் இல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஆஃபரும் இருக்குது. சேர்ந்தே வந்துடும். தீபாவளி டு நியூ இயர் வரைக்கும் கொடுத்துடலாம். நீங்கள் கல்யாண மாப்பிள்ளை யார் இருந்தாலும் சரி, என்கேஜ்மெண்ட்டு, ரிசப்ஷனு, நிச்சயதார்த்தம் எதுனாலும் சரி, அவங்க என்ன தேவையோ நம்ம வந்து சாட்டிஸ் பண்ணால் அவங்க வந்து பார்த்து அவங்க தேவையானதை கலரை பார்த்து மேட்சிங் பண்ணி சூப்பராக கொடுத்துருவோம். ரேட்டு பார்க்காதீங்க, ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் நம்ம கொடுக்குறோம். கோட் ஷூட் யாராலையும் கொடுக்க முடியாது ரேட்டு. அதே மாதிரி சேலஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, ஸ்டார்டிங் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லலாம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா இப்போ நல்ல ஒரு குவாலிட்டி எடுத்து கேட்பாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் அது நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஜென்ரலாக மட்டும் ஒரு ஸ்டார்டிங் 3000 இருக்குது நம்மள்ட்ட கோட் ஷூட். 3000 நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, என்னடா ப்ரைஸே சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 3000 ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஃபுல் கோட் ஷூட். 4 பீஸ் வரும், அதில் 4 பீஸ் வரும். இதே 2 பீஸ் எடுத்திங்கன்னா 2 பீஸ் 2500 வரும். சூப்பர். பிளேசர்ஸ் எடுத்திங்கன்னா அது 700 இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபோனில் வீடியோவில் சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து காமிச்ச ரேட் தாச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு மனசு கஷ்டப்படும். அதனால தான் நாங்கள் சொல்லாமல் நம்ம வந்து இந்த இதில் சொல்லுவாங்க இல்லைங்களா, வெளியில் ஒரு போர்டில் போட்டிருப்பாங்க 99 போடுறாங்க, உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் 229 ரூபா. அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த கிளிக் பைட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரலாக கொடுக்குறோம். நம்ம ஆஃபர் எல்லாமே நேச்சுரலாக கொடுக்குறது. நம்ம வெளியில் 99 ரூபா போட்டுருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா
250 போட்டு போட்டுப்பாங்க. அப்போ நீங்களே வந்துட்டோமே அப்படியே பார்த்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுங்க. அந்த இதே வேணாம் நம்மளுக்கு. லைவாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஆஃபரில் என்ன குவாலிட்டி தகுந்த ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மெயினாக கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலெக்ஷன் பண்ணுறது நம்ம ஜெமினைஸ் தான். செலெக்ஷன் பண்ணுறது தெரியல. யூடியூப் சேனல் அவர் ஃபாலோவர்ஸ் எத்தனை வருஷமாக இருக்காங்களோ, புதுசாக யார் அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெமினைஸ். கோட்மேனோட ஃபாலோவர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கோட்மேனோட ஃபாலோவர்ஸ் தான். ப்ளஸ் நீங்கள் இது எல்லாமே இருக்குது, இந்த க்ரைட்டீரியாலாம் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட கிவ் அவேவோட க்ரைட்டீரியாஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மைக்ரேட்டர்ஸ் சேனல் ப்ளஸ் வெரைட்டி ட்ரக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் கோட்மேனோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். கோட்மேனோட அஃபிஷியல் ஐடி ப்ளஸ் மைக்ரேட்டர்ஸோட இந்த 2 ஐடிஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு 3 பேருக்கு நாங்கள் கிவ் அவே கொடுக்க போகிறோம். அந்த கிவ் அவே ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சூட் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் MC ரோடில் இருக்குது. இந்த லொக்கேஷனையுமே செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.